ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே அதே அந்த அபண்டடான பிளேஸ்க்கு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்கள். இந்த ஃபுல் வீடியோவை ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது நீங்கள் வாட்ச் பண்ணி இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் கைஸ், ஃபுல் வீடியோ உங்களுக்கு போடுறோம் பாருங்கள். இன்டர்வல் தான் இது, ஃபுல் வீடியோ பாருங்கள் கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன், கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு சுகர் ஃபேக்ட்ரி வந்து அபண்டன்ட் ஆகிருக்கு. 100 year old. பார்த்தீங்கன்னா இடம் வரோம். இந்த அப்படியே பிடிக்கா கருத்து பாருங்க, ஃபேக்ட்ரி அங்கே தான் இருக்குது. ஆட்டோ ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி பாருங்கள். இதுதான் நான் உங்களுக்கு அடுத்த வாட்டி வீடியோ போடுறேன்னு சொல்ல இந்த ஃபேக்ட்ரி தான். இதோ லாங்கில் இருக்குது காய்ஸ். கேமராவில் கொஞ்சம் என்ன லென்த்தாக தான் காமிக்கும். இந்த லென்த்து இன்னும் உள்ளே போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இது என்ட்ரன்ஸ் மட்டும் தான். ஷார்ட் வந்து லாங் ஆயிரும் வீடியோ. சத்ய ப்ரோ வேலை பிளேஸ் தெரியும், அன்றைக்கி வந்து பார்த்துட்டு போனார். இதாக ஒரு முன்னாடி அமுச்சு விட்டுக்கிறோம். அதான் சத்ய ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. அன்றைக்கி ஏதாச்சும் போதுமா ப்ரோ? எப்படி போகிறது? இங்கே பாருங்க, மேலே அப்படியே இருங்க ப்ரோ, கட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே பாருங்க கைஸ். இது வந்து கரும்பு உள்ளது பார்த்தீங்களா? இதில் வந்து கரும்பு போடுவாங்க. கரும்பு போட்டு அப்படியே உள்ள ரேக் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். பாருங்க இடம் வந்து பார்த்தீங்களா? இதுக்கு மேலே எப்படி தான் ஏறுவாங்கன்னு தெரியல பாஸ். பாருங்க, அதான் ஃபேக்ட்ரி உள்ளே போய் வீடியோ எடுக்கணும். உள்ளே போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறோம் கைஸ். பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்திருக்கோம். நான் சத்ய ப்ரோ, கார்த்திக் ப்ரோ. நைட்டு இந்த இடத்துக்கு வந்து வீடியோ போடணும் கைஸ். ஏன்னா இப்போ வந்து பார்க்கணும் இல்லை இடம் எப்படி இருக்குன்னு. இடம் நான் வச்சுக்கிட்டு அப்புறம் நைட் வரக்கு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. போகிறக்கு இடம் போகிறக்கு பாருங்க, உள்ளே போகிறக்கு என்ட்ரன்ஸ் இடமே இல்லைங்க. அங்கே என்ன ஒரு பீர் பாட்டில் போடுறேன். கைஸ், இதுதான் உள்ளே பார்த்தீங்கன்னா பின்னாடி வழியாக வந்திருக்கோம். இது என்ட்ரன்ஸ் இல்லை, ஒன்றும் டென்ஷன் இல்லை. இங்கே பாருங்க கைஸ், செயின் பாருங்க கைஸ், எவ்வளோ பெருசு செயின் பார்த்தீங்களா? செயின், மிஷின் எல்லாமே இருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா இடம் பாருங்க கைஸ். கேட் க்ளோஸ்டு கைஸ். கேட் க்ளோஸில் தான் இருக்கு, ஓப்பன் இல்லை. பார்த்தீங்கன்னா கேட் க்ளோஸு, சீல் அடிச்சிருக்காங்க கைஸ். பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா சீல் அடிச்சு வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா போல்ட் வச்சு வெல்டிங் பண்ணியிருக்காங்க கைஸ். ஓப்பன் இல்லை, நாட் அலவுட். ஏன்னா இடம் அந்த மாதிரி. இது பேர் வந்து சுகர் ஃபேக்ட்ரி. சின்ன முன்னாடி போயிட்டு ஏதாச்சும் இடம் இருக்கான்னு. இது பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாம் மிஷின் பாருங்க, உள்ள மிஷினுங்க, மிஷின் இருக்கு உள்ள. மிஷின் மோட்டருங்க. சரியான வெயிட்டுங்க. இது பாருங்க செயின் பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய செயின் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ பெரிய குணம் கைஸ். இந்த ஃபேக்டரியை பாருங்க கைஸ், இங்கே பாருங்க காற்று. எல்லாம் சீல் அடிச்சு வச்சிருக்காங்க கைஸ். மெயின் மிஷின் இருக்கும்போது அங்கே தான் சீல் அடிச்சிருப்பாங்க. அதுதான் தூக்கிட்டு போவாங்க. அங்கே ஒரு இது சொன்ன மாதிரி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 260 ஏக்கருங்க. இது டோட்டலாக எல்லாம் கவர்மெண்ட் இடம். 260 ஏக்கர்.
இதில் பார்த்தீங்கன்னா பாதி தான் வந்திருக்கும். ஒரு 2 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்கும் அவ்வளோதான் இந்த இடம். இங்கேயே வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெல்டிங் வச்சுருக்காங்க பாருங்கள். வெல்டிங் வச்சுருக்காருங்க பாருங்கள். வெல்டிங் வச்சுருக்காங்க தான் இங்கே தெரியுது. அங்கே ஒன்று ஓப்பன் ஆகிட்டு போல இருங்க கைஸ். அங்கே முன்னாடி ஓப்பன் இருக்குது டோரு. அங்கே போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸு இடமே வேறு மாதிரி பயங்கரமாக இருக்குது கைஸ். பார்த்தீங்களா 260 ஏக்கர். இது சுற்றி பார்க்குறக்கு ஒரு வாரம் வேணும் கைஸ். உங்களுக்காக வீடியோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இங்கே இது வரைக்கும் 20 கிலோமீட்டர் தூரம் அங்கிருந்து. பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம கண்ணாடியெல்லாம் உடஞ்சி 100 வருஷம் ஆகிருக்குது கைஸ். 100 இயர் ஓல்டு. 100 வருஷம் பார்த்தீங்கன்னா 100 இயர். இடமே பாருங்களேன் எப்படி இருக்கு. பார்த்துப்பாங்களா கிணறு குளிங்கெல்லாம் கணக்கு தெரியாது. ஏய் சும்மா எங்கேயாண்டா போகிறேன். இது கல் தாண்டா கிடையாது. க்ளோசடு உள்ள இடமே இல்லை. செருப்பு செருப்பா இடம் இல்லையாடா. எவ்வளோ ஹைட்டு காய்ஸ். அங்கே ஏதோ ஓப்பன் இருக்க இடம். வாங்க போகலாம். இடமே பார்த்தீங்கன்னா நல்ல முள்ளு செடி. நடக்கிற போட இடம் இல்லை காய்ஸ். நூறு வருஷமா இந்த ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா அபண்டண்டாகவே இருக்குது. ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு. எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல. ஓப்பன் ஆனால் பட் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும். ஓப்பன் ஆச்சுன்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லது. கரும்பு எத்தனையோ லோடுங்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் இது சுகர் ஃபேக்ட்ரி நல்லா ஓடிட்டு இருந்த இடம். அது வேற இடம். அது சும்மா எங்கே போயிருக்கு வேற இடம். இங்கே இடம் எதுவும் இல்லைடா. இங்கேயும் எதுவும் இல்லை இடம். ஒரு மாதிரி ஸ்மெல்லு கைஸ். சுகர் ஃபேக்ட்ரின்றதுனால ஸ்மெல்லான்னு தெரியல. பாருங்க கைஸ் எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி. இப்பயே இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நான் நைட்டெல்லாம் வந்து எவ்வளோ பயங்கரமாக இருக்குது இந்த இடம். அங்கே உள்ள என்ட்ரன்ஸ் வரும்போது சவுண்டுங்கெல்லாம் கேட்டுச்சு. யாரோ கல்லெல்லாம் தூக்கி போடுற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டுச்சு கைஸ். சவுண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியரன்ஸாக கேட்குதுங்க. காற்று மரம் சவுண்டெல்லாம். பாருங்க எல்லாம் கம்பி. ஓனருக்கு சொந்த மாதிரி இருந்தது. ஓனர் கற்றுக்கிட்டு இருந்துருப்பாங்க. அவ்வளோ பெரிய இடத்துக்கு பயங்கரமான இடம் இல்லைங்களா. ஒன்றால மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு காலேஜ் ஒன்று இருந்துச்சு கைஸ். அது என்னன்னு தெரியல. அபர்டன் பிளேஸா இல்லை ஸ்கூலு பார்த்தீங்கன்னா அது அங்கே பார்த்தா
நான் பார்த்தேன். ட்ரக்ஸு சீலை எல்லாம் கிடக்குது. மரத்தில் சவுண்ட் எடுத்து பார்த்தா பொய் பொய்ன்ற மாதிரி. இந்த மரம் டேஞ்சர் மரம் தான். ஆமாம், இந்த மாதிரி மரம்லாம் டேஞ்சர் கைஸ். வாங்க எவ்வளோ பெருசாகுது. சரியான இடம் கைஸ், பாருங்க. பழைய சாங் போது தலையை கெட்டு போகுது கைஸ். எப்படி வந்தோம் உள்ள, எப்படி வந்தோம்? ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது உள்ள. ஏதோ சவுண்டு வந்துச்சு கைஸ் உள்ள. ஏதோ சுத்தில அடிச்சு அப்படி வரும் அந்த மாதிரி சவுண்டு. எல்லாம் க்ளோஸ்டில் இருக்கு. எல்லாமே க்ளோஸ்டில் இருக்கு கைஸ். டேட் பாருங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண இது பாருங்க, டேட்டு க்ளோஸ் பண்ணதில்ல, ஓப்பனிங் 4/3/2002 கைஸ். டோரு என்னடா குச்சி இது? டோர் போட்டுருக்கோம். அப்படி பேர் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? டெக்னிக் பற்றி அப்போ அந்த காலத்தில் டெக்னிக் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்பெல்லாம் அப்படின்னு பாரு. பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக உள்ள கைஸ் ஏதோ உள்ளெல்லாம் சவுண்ட் கேட்குது. பட் கன்ஃபார்ம் ஏதோ திறக்கிற மாதிரி அல்ல விண்டோ. கைஸ் ஏதோ விண்டோ ஓப்பன் ஆகிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு உள்ள. நான் கடைக்குள்ள போகிறப்போ எனக்கு தலை காமி போயிட்டு இருக்கோம். நான் இருப்பாட் சவுண்ட் வரல, அங்கே வந்தாச்சு சவுண்ட் வருது. பார்த்தீங்கன்னா சுற்றிலும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் பிளேஸ் தான். அங்கே ரூம் இருக்கு, அது அப்பார்ட்மெண்ட் பிளேஸ் தான். கைஸ் ஏதோ சவுண்ட் வருது கைஸ் இங்க. கைஸ் ஏதோ ஷட்டர் சவுண்டு. பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. நமக்கு தெரியல, பின்னாடி வழியாக வந்தோம். பார்த்தீங்களா இதெல்லாம்? பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஏதோ இருக்கு கேஸ். கேஸ் எப்படி எந்த ரூட்டில் வந்தாலும் ஒரே இடத்துக்கு வந்த மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு. ஏன்னா இடம் அப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் வந்தோம்னா சத்தியமாக இந்த ரூட் கண்டுபிடிக்கிறத கஷ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா மரம் பருத்தீங்க கைஸ். மரம் பாருங்களேன் எப்படி இருக்கு. உள்ள யாராவது இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல கைஸ். எலக்ட்ரிக் சால்ட் பார்த்தீங்களா? எலக்ட்ரிக் எல்லாம் அப்படியே யூஸ் பண்ணாமே விட்டு விட்டு மோட்டருங்கெல்லாம் போயிருக்கு. பாருங்க கைஸ் இடம். என்னடா சக்கரை? ஸ்டோரேஜ் சக்கரை அங்கே. சக்கரை தயாரிக்கிறதா வேற பக்கம்டா, இங்கே வர்றதுடா ஸ்டோரேஜ். கைஸ் அங்கே பாருங்க இடம். உள்ள போறக்கே இடம் இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா உள்ள போறக்கு இடம் இருக்கு. இது அப்படி போல வாடா ஈஸியா இருங்க உள்ள போயிட்டு கேமரா உள்ள போனாட்டி கேமரா கொடுக்குறோம்.
எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம் கைஸ், எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டு உங்களுக்காக வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் ஒரே ஒரு வேலை மட்டும் லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரீச் பண்ணுங்க கைஸ். இங்க பாருங்க கைஸ், எஃபர்ட். அப்படியே வாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அது அவங்க எப்படி கை விட பிடிச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நாயங்கள்லாம் இருக்கு. நாயெல்லாம் இருக்குன்னா யாரும் சோறு போடுவாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைடா. துணியாடா, நான் யாரும் இருக்கிறாங்கன்னு நினைச்சேன். நான் பார்த்தேன். படிச்சிட்டு போகிற நாயம் கிடையாது. கிடையாது, கிடைக்கிறது வந்து எப்பயோ கழிச்சிருக்கணும். அப்போ யாரும் மனசு எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க வெயிட்புற ஒன்றும் கிடையாதுடா. ரோட்டுக்கு எப்படியா ரோலுக்கு போதுறான். துணி காய்ஸ், துணிங்கெல்லாம் பாருங்க காய்ஸ். வாங்க கைஸ், அப்படியே மேலே போவோம். நல்லா ஹெவியாக தான் இருக்கு. பஞ்சு பஞ்சு ஸ்பாஞ்ச் பஞ்சு. தொடாதீங்க. சுவிட்ச் போர்டு பார்த்தீங்களா? தொடாத எதுவுமே பாருங்க கைஸ். பாருங்க இடமே வேற மாதிரி. மெதுவா போங்கடா, மெதுவா போங்க. பஞ்சு இது சுகருக்கு சுகர் சர்க்கரை. இது பார்த்தீங்கன்னா சுகர் தான். பார்த்தீங்கன்னா பவுடர் சுகரு. அது அப்படியே ஆரம்பிக்கும் போதே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாட்டுக்குது. என்ன காரணம்னு தெரியல. என்னடா சத்தி அப்படியே மேலே கேப்சர் பண்ணுறாங்க பாருங்க. மேலே கேப்சர் பண்ணுறாங்க. சவுண்டா வாங்க. அப்படியே 100 வருஷம் பின்னாடி எப்படி கைவிட படிச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு பாருங்க, ஒரே நிமிஷம் அங்கேயே இருக்கு. பார்த்தீங்களா? சுகர் தான் இது, சுகர் பேப்பர். அது சுகர்லேருந்து எடுத்து லாஸ்ட்டு கடைசியாக வரும் பார்த்தீங்கன்னா, இது சுகர் பேப்பர். அதாங்க சுகர் கூட அப்படியே தான் இருக்குது. இதில் அப்படியே கொடுங்க கீழே ஒரு நிமிஷம். கேமரா ஃபர்ஸ்ட் டைம் கைஸ் நாங்கள் வந்துக்கிற இந்த ஃபேக்ட்ரி நான் பிறந்ததுலேருந்து பார்த்ததே இல்லை கைஸ். இந்த மாதிரி இடம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இது எழுதியிருக்கானுங்க பாருங்கள் கைஸ். மேட் இன் இயர் 1990. 1990 ஸ்டார்ட் பண்ணது கைஸ். இது MS BT FC டிஸ்டன்ஸ் PVT LTD எரியூர். பார்த்தீங்களா? துணி எல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்ததுங்க. கேஜி 4000 கேஜி 4000 கேஜி இந்த ஸ்டாக் பண்ணுற மாதிரி இது ட்ரம்மு பாருங்கள். ட்ரம் இல்லை, சுகர். இது இது சுகர் பார்த்தீங்களா? பஞ்சு முட்டை மாதிரி இருக்குது கைஸ். டேய் அங்கே ஒரு ஆனாலும் ஸ்வீட்டாக இருக்குடாது. பின்னாடி ரொம்ப வருஷம் ஆயிரம் கிடக்குது. சும்மா வாயில் தான் வச்சேன், கண்ணுக்கு போயிருந்தா. வாங்க கைஸ், அப்படியே போங்க. போடா அப்படியே கீழே. டேய் எப்படி தாங்குது பாருங்க. கை விட விட்டுருக்குறாங்கன்னா மிஷின் எல்லாம் கெட்டு போய் கெட்டு போலடா. இவங்க ரைத்தர் வந்து எப்படின்னா, விவசாயிங்கெல்லாம் வந்து கரும்பெல்லாம் கொஞ்சம் அப்போ மழை இல்லாதனால கரும்பெல்லாம் ஸ்டாக் ஆயிடுச்சு. பாருங்க guys, ஒரு நிமிஷம். அதில் இப்படி ஆகி பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங். இது ஸ்டார்டிங் போய் அப்படியே பார்த்தீங்களா எப்படி வருது பார்த்தீங்களா? இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த கிளாஸுக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, லாரி கிளாஸுக்கு அந்த மாதிரி. இதுதான் அவ்வளோ ஹெவி, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் அப்படியே மெல்ட் பண்ணி லேயர் ஆகிறது தான் கிளாஸ்.
ரோலர் பார்த்தீங்களா? லைட் டார்ச் கொடுறேன் இருங்க guys. பாருங்க guys. பாருங்க guys, இந்த ரோலரு வாங்க போகலாம். இங்கே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அபண்டன் பிளேஸு. பாத்ரா கரும்பு இல்ல கலக்கா. கல்லக்காய் வேஸ்ட்டுங்க. தெரியாது கல்லக்காய் பாருங்க. கல்லக்காய் வேஸ்ட் பாருங்க தெரியுதா? எடுக்க கையில கூட எல்லாம் கெமிக்கல் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து கடலக்காய் வந்து நைஸ் ஆகி எண்ணெயா போக மாட்டேங்குது. ஆமா போடுங்களே டார்ச். ஏய் அங்க போறாரு. டேஞ்சர் பிளேஸ். டேஞ்சர் தான் गाइस. என்ன தெரியாது. நைட் எல்லாம் வந்தோம்னா அதான் गाइस, நைட் எல்லாம் வந்தா பாத்தீங்களா? இங்க பாத்தீங்கன்னா துணியெல்லாம் கிடக்குது गाइस கீழே. எது இது மெஷின் மாதிரி இருக்குது. ஏய் அதெல்லாம் நாங்க ஏறது இல்லடா, மிஷின் இது. கல்லக்காய் லோடு ஏய் மூட்டு கீழே இறங்குடா டேய். ஏய் கீழே போமா போகண்டா, கீழே விழுதுடா. அப்புறம் எங்க ஸ்க்ராட்ச் ஆச்சுனால இது. ஏய் மேலே ட்ரெஸ் ஏதோ இருக்குதுடா கீழடா. ஏறுறா. தலை இடிங்கடா விட்றா, சும்மா ஏறி எது கஷ்டப்பட்டு. ஆமா இங்க எந்த ஏறி போனாலும் அதே இடத்துக்கு தான் போறது. நாங்க போய் வீடியோ போறோம். என் போனுக்கு தல கீழே கேப்சர் பண்றது. போய் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம். ஏய் ஏதோ சவுண்ட் கேக்குதுடா. யாரோ பேசுறாங்கடா அங்க. டேய் சத்தி யாரோ பேசுறாங்கடா. எனக்கு அதெல்லாம் கேக்குது. டேய் கருத்து கீழே வா சொல்கிறேன் சும்மா. வேண்டாம் வாங்க வாங்க. கஷ்டமாக இருக்குது வாங்க. அப்படி இறங்குறது அவ்வளோ கஷ்டம்தான். உள்டாவா இறங்குடா. இப்படியே தான் இறங்கணும். கிரிப் வச்சுட்டு. எப்பா சாமி இது பஞ்சு இல்லை இரும்பு. வேஸ்டேஜ் வர்ற பிளேஸ். நாங்க வேஸ்டா போயிட்டு இருக்கிறோம். அந்த பக்கம் சவுண்ட் கேட்டுக்குது எனக்கு. அங்கே யாரோ சவுண்டு நாய்ங்களே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துச்சு. இங்கே இருந்த நாய்ங்களே காணும். பார்த்துட்டே போயிட்டு இருக்குது guys நாய்ங்க. ஸ்லோவா ஸ்பீடா வா. எனக்கு இது ஆப்பத்தோட்டு கத்துற சொல்றதுக்கு நல்லமாடா. இந்த பக்கம் பார்த்துட்டு போகலாம். இருங்க guys, முன்னாடி போய் உங்களுக்கு காமிக்கணும். இடம்லாம் கேப்சர் பண்ண முடியாதுடா இதெல்லாம். டேய் இவ்வளோ சொல்லு guys. இது பார்த்தீங்கன்னா 260 வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்குது. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கேப்சர் பண்ணுறேன். மெயினாக பிளேஸ் மட்டும் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் 2 hours மேலே போயிடும். 2 hours மேலே போயிடும். மெயின் இடம் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடும் guys. பார்த்தீங்களா உள்ள இடம் இது பாருங்க. அப்பா இதெல்லாம் கனவுல கூட பார்த்ததில்ல guys. இதெல்லாம் மெஷின் எல்லாம் இதெல்லாம் ஓல்டு ஜென்ரேட்டுன்னு நினைக்கிறேன் guys. இது ஜென்ரேட் guys. ஃபேனை பாருங்க, மெட்டல் ஃபேன். அந்த காலத்திலே உள்ள டெக்னிக் பார்த்தீங்களா? அந்த காலத்து இன்ஜினியர் பாருங்க எல்லாம் ஜென்ரேட் guys. இங்கே பாருங்க இதை போட்டு பிடிங்கி விட்டுக்கிறாங்க. ஒரு கையில தொடக்கூடாது. எவ்வளோ சேஃப்டி பார்த்தீங்களா? பாருங்க ஜென்ரேட் கையில் எதுவும் தொடாதீங்க. இன்னும் அங்கே போடுறா பிளேஸு. அங்கதான் போகணும். பாருங்க இது இப்போ இந்த காலத்தில் வந்து இபிஎஸ்னா அந்த காலத்தில் இதுதான் பார்த்தீங்களா? ஆசிடாலாம் இதில் ஃபில் பண்ணிக்குவாங்க. எலக்ட்ரிக்கு இதுலேருந்து வந்து அப்படியே டைரெக்டாக ஃபேக்ட்ரி ஃபுல்லாகவே சப்ளை பாருங்க. வவால்ரா டேய், வவால் இருக்கிற இடத்துல பேய் இருக்கும்னா டேய். பாருங்க கேபிள் என்னடா இது? எத்தனை வருஷமா அப்படியே தான் இருக்கு கைஸ். பாருங்க கைஸ் எல்லாம் புதுசா அப்படியே இருக்கு கைஸ். வோல்டேஜ் இது
ஒரு 500. ஒரு காயில் 500 டிக்கெட் கைஸ். வாங்க அப்படியே முன்னாடி போம், ஏன்னா சும்மா வீடியோ லென்த்தாக போயிடும். இருங்க, இங்க பாருங்க கைஸ் இடம். எங்க வேணா பிக்கப் பண்ணலாம். என்ன இருக்கு உள்ள? பாருங்க கைஸ், இது மிஷின் தான் இடம். மிஷினால கன்ஃபார்ம் பண்ணாரு. எடுத்து ஒரு நெல்லு கட்டி போகிறது பேசிட்டாரு. பாத்தீங்களா, வவாலுங்கெல்லாம் இருக்கு கைஸ். அந்த இடமே மாற போற மாதிரி கைஸ் போறது எப்படின்னு தெரியல சத்தியமா. பாருங்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே முடியெல்லாம் எந்திரிச்சு நிற்கிது கைஸ். இப்போ எப்படின்னா என்ன நைட் நேரத்தில் வந்து எப்படி இருக்கும்? நைட் நேரத்துலலாம் வந்தால் சத்தியமாக கைஸ் இடமே தெரியாது கைஸ் நம்மளுக்கு, எப்படி வந்தால் எப்படி போனோம்னு. எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி பார்த்தீங்களா? இன்னும் என்ட்ரன்ஸில் தான் கைஸ் இருக்கோம், இன்னும் உள்ளே கூட போகல நாங்கள். இன்னும் இங்கேருந்து ஏன்னா 260 ஏக்கர் கைஸ், இது ஃபுல் சரௌண்டிங்கு 260 ஏக்கர் கைஸ். இது பார்த்தீங்களா, இதான் தண்ணி போகிற அண்டர்கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அதான் கைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ரோட்லேருந்து தெரிஞ்சு இல்லைங்களா அந்த இது பார்த்தீங்களா ஃபேக்ட்ரி. பிளாஸ்டிக் இடம் இருக்குல்ல, அதோ பிளாஸ்டிக் என்னடா சோப் கலரில் ரத்தமாக ட்ரெஸ்ஸடா அது எங்கே பேர் இதில் இது தெரியுப்பா ட்ரெஸ் கிடையாது. அப்படியே முன்னாடி போவோம். நைட் கன்ஃபார்மா பிளாக் மேஜிக் இருக்கு. நைட்டு வர முடியாது, அதனால தான் பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளோ பகலே எங்களுக்கு ரூட் தெரிய மாட்டேங்குது. அப்படியே நான் பண்ணிட்டு ஒரு நிமிஷம். இதுதான் கைஸ், இதே கைஸ் ரோட்லேருந்து பார்த்தா ஃபேக்ட்ரிஸ் தான் கிடச்சிச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கூலிங் நல்லா இருக்கும்டா, பார்த்துப்போங்க கைஸ். கைஸ் இருங்க, மெயின் பிளேஸ் இருந்தால் மட்டும் காமிக்கிறேன் கைஸ் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி இவ்வளோ பெரிய இடம். உங்களுக்கு மெயின் பிளேஸ் ஏதாச்சும் கிடச்சா மட்டும் உங்களுக்கு இது பண்ணுறோம் கைஸ். ஓகேவா, கிளிப்பாக போடுறேன். வீல் பாருங்க கைஸ், இருக்கு போயிடுச்சு. சரிண்ணா, அதுக்குள்ள போலவா அப்புறமா அங்கிருந்து வந்ததுக்கு இடம் கைஸ் ஏதோ ஒரு கைஸ் ஜன்னல் கைஸ், அது கைஸ் இடம் ஏதோ உள்ள என்ட்ரன்ஸ் கிடச்சின்னு பார்த்தோம், பட் ஜன்னல் கைஸ் அது. என்ன ஒரு தலைப்பாரு, கீழே இருக்கிறதுக்கெல்லாம் கம்பி கொடுத்துருக்குறாங்க, மேலே இருக்கிறதுக்கெல்லாம் கம்பி கொடுக்கல. இவங்களுக்கு தலை கீழே இருக்கிறதுக்கெல்லாம் ஜால்ரா அடிச்சு உள்ள என்ட்ரன்ஸ் யாரும் ஆகக்கூடாது. ஏறி அதமச்சு இதோ கலர்ல எதுவும் மண்டை அடிச்சு அப்படியே போட்டோமா பிளட் மாதிரி தெரியுதா? பாருங்க இது பிளட் மாதிரி அப்படியே கீழே பாத்தீங்களா, யாரோ அடிச்சு அங்க சம்பள காசு கொடுத்துக்கு போன் பண்ணா. அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்த போறக்கு இடமே தெரிய மாட்டேங்குது. சுத்தி சுத்தி பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரிதான் ஆகுதுங்க. ரொம்ப அபண்டா ஆகுதுப்பா. ரொம்ப அபண்டன்ட் பிளேஸ் கைஸ் இது. நைட் வரதா டேஞ்சர்னு நீங்க அப்படி இருக்கு பாய்ஸ் இதெல்லாம். அந்த பக்கம் பார்க்கத்தமே காப்பி அந்த அங்க ரோட்ல இருந்து பார்த்த இடமே காணந்தா. இதுதான் நினைக்கிறேன் நான் ரோட்ல இருந்து. இது அது இல்ல, இதெல்லாம் லைட் என்ன இருக்கணுமோ எல்லாமே ஒரே மாதிரி இது. எங்கன்னு தெரியல. டேய் இங்க பாரு, இது செப்பரேட் பில்டிங் பாரு. இது வேற, அது என்ட்ரன்ஸ். இது இதை விட முன்னாடி ஒன்று இருக்குடா என்ட்ரன்ஸ். ஒன்னு இருக்கணுமோ இருக்குது. ஆக சத்தியமா இடமே டேஞ்சர் கைஸ். ஏதோ உள்ள சவுண்ட் வருதுடா, ஷீட் சவுண்டு. ஏதோ உள்ள பாக்ஸ் ஏதோ விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. சைலண்டாக வரா, எதுவுமே எடுக்காதடா. கேஸ் உள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ பேசுகிற மாதிரிலாம் சவுண்டு கேட்குது கேஸ்.
பட் உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளே போகிற கடை இல்லை. அந்த பில்டிங் அங்கே ஏதோ கீழே விழுகிற மாதிரி சவுண்ட் கிடைச்சி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாரும் சவுண்டெல்லாம் கேட்குது. சத்தியமாக பேச்சே வரல கைஸ். இவ்வளோ நேரம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஏதோ கேட்டெல்லாம் திறக்கணும்னு சவுண்ட் கைஸ். நான் வரும்போதே ஒரு 4-5 நாய்ங்களாம் தூங்கிட்டு இருந்துச்சு கைஸ். அதை காணும், அந்த நாய் கூட காணும். போயிடுச்சு பேசுகிற மாதிரி சவுண்ட் கேட்குறப்பா. லைட்டாக கேட்குது சவுண்டு ஒரு மாதிரி. கைஸ் இங்கே பாருங்க கைஸ். கைஸ் வரைஞ்சிருக்கிறது பாருங்க, என்னன்னு தெரியல. அந்த காலத்துக்கு ஒத்த கண்ணு, இது பேய் மாதிரி, காஞ்சனா மாதிரி, ஒரு கண் இல்லாத மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 முகம், இந்த பக்கம் 2 முகம். ஆமாடா. இது 2 சேர்ந்து ஒரே கல்லுல இது பண்ணி இருக்கிறதுடா. இது கை வைக்க பிளட்டுடா. இது பிளட்டில் கைஸ், இது பிளட்ல பண்ணிருக்கனால தான் இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணு இல்லை, 2 புள்ளிங்கோ. இது அம்மா, இது வந்து பாட்டி, அவங்க அப்பா. இது தம்பி பையன், அக்கா அக்கா, அம்மா. இது யாரு? அது அப்பா. இது இன்னொன்று ரெண்டாவது பொண்டாட்டியா? ரெண்டாவது பொண்டாட்டி இருக்குமோ? இல்லை, பொண்டாட்டி புருஷன் 2-3 பிள்ளைங்க இருக்கும்டா. இங்க பாரு, இது மாத்திரம் உங்க ஃபேமிலியே செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. சவுண்டே கேக்குது எனக்கு, ஒரு மாதிரி ஆகுது. தலை அப்படியே வெடிக்கிற மாதிரி ஆகுது. அங்கெல்லாம் அது ஆயிலெல்லாம் கிடக்கு சும்மா. ஏதோ ஃபேமிலியாக ஏதோ இறந்து போன மாதிரி தான் இருக்கு கைஸ். ஏய் ஏன்டா அது பாரு எங்க இருக்குது பாரு உள்ள. சொல்ல எதுவுமே இல்லை சத்தியமா. பேச்சு வரல கைஸ். இதை பார்த்ததுலேருந்து இது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ தெரிஞ்ச மாதிரி கைஸ். எதுக்கு இது க்ளோஸ் பண்ணாங்க இப்போ புரிஞ்சிருச்சு கைஸ். இது எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் பிளட்டு பாருங்க, பிளட்டு இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே அப்படியே புஷ்டப் பண்ணாதீங்க, ஒரே பக்கம் இங்கே வந்து நில்லுங்க. யாராச்சும் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க. வீடியோ ஆஃப் பண்ணுற ஒரு நிமிஷம். கரும்புலோடுது. இங்கே வேணாம், எதுவும் இல்லைடா, கேப்சர் பண்ணுறது. அப்படி போக முடியாதுடா, இப்படி தானே போகணும். வேண்டாவா, எதுக்கு ரிஸ்க்கு, சும்மா உடம்பு வலி பண்ணிக்கிட்டு. இன்னும் அவ்வளோ தூரம் நடக்கணும்டா. வாங்க போகலாம். அப்படியே முன்னாடி போகும்போது ஏதாச்சும் பாருங்க கைஸ். என்கிட்ட இருக்குதுடா. கைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க கைஸ். இவன் கீழே சடனாக கீழே நின்றுட்டு சரி நாங்கள் முன்னாடி பாஸ் ஆகிட்டு இருந்தோம். சரி இவனும் வரான்ட்டு தான் பின்னாடி போனோம். பார்த்தீங்கன்னா நான் சும்மா தான் சொன்னேன், யாராச்சும் தான் ஏதாச்சும் அறிகுறி காட்டுங்கன்னு. இவன் நின்று இருந்தோம், அப்படியே கீழே காட்டினேன். கீழே விழுந்துட்டான் கைஸ். ஏய் ஏண்டா மனுஷர் தலை மாதிரி தான் இருந்துச்சுடா. தலை மாதிரி தான். என்னென்ன ஆசை நான் எனக்கு உலகம் இருக்கா? அதில் உலகத்தை ஒரு ஃபோட்டோ கேட்டால் எடுத்துட்டா இருக்குமா? நான் கேமரா ஆன் பண்ணிட்டு இந்த கொண்டேன்டா. சரி நீ வரேன், நீ ஏன் அப்படியே வந்துட்டேன். சவுண்ட் கேட்டுருவோம் பாரு, சவுண்ட் அங்கே தப்பாரன்னு கேட்டுச்சுடா. கைஸ் பார்த்தீங்கன்னா சும்மா காலையிலே பார்க்கலாம் வந்தோம். காலையிலே இத்தனை சம்பவம் எல்லாம் நடக்குன்னு நாங்கள்லாம் நினச்சி பார்க்கல கைஸ். சத்தியமாக பார்த்தீங்கன்னா சத்தியபுரம் வந்து அங்கே உட்காந்துட்டு தான் இருந்தாரு. எனக்கு பின்னாடி நான் முன்னாடி போயிட்டு இருந்தேன். அது கேப்சர் பண்ண முடியல கைஸ். ஏன்னா அவர் வந்து அங்கே மேலே நின்று இருந்தார். ஒரு 8 அடி கீழே இருக்கும் ஒரு பள்ளம். அங்கே வந்து கீழே விழுந்துட்டான். ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா சவுண்டு கூட கேப்சராக இருக்காது. உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். அது கீழே விழுந்த சவுண்டுக்கு
ஒரு மாதிரி எங்களுக்கே நெஞ்சு ஒரு மாதிரி டக்குன்னு இருந்துச்சு ஒரு செகண்ட். இருங்க கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க. சத்தி கையில் கொடுக்குறேங்க கைஸ், அப்படியே பேசுங்க. அவர் சொல்லுவார். ஐயோ பேச கூட முடியல. அதெல்லாம் எப்படா என்னடா ஆச்சு அது? எல்லாம் இந்த கோலனால எல்லாம் ஒன்றாத எல்லாம் புதுசாக தாண்டா இருக்குது. உயரம் யாரும் வந்து தங்குறாங்க போல இருக்குது உங்களுக்கு. அதான பிடிக்கிற புட்றா. ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோவை. நைட்டு வர்றது கொஞ்சம் டவுட்டு தான். இப்போ ஆனது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும்போது நல்லா வந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முதுகு வலி, கால் பை நல்லா இருக்குது. உக்காண்டிருந்தாங்க கைஸ் சத்தியமா. கைஸ் அங்கே ஒருத்தர் இருந்தார், காணும். கைஸ் சத்தியமா அங்கே இருந்தார் கைஸ் ஒருத்தர். என்னடா இது? வாங்க வாங்க போல வாங்க. இப்போ அங்கே போய் சரி இல்லடா இல்லாம எங்கண்ணா பார்த்தாங்க அவ்வளோ பெரிய இடத்துல ஒன்றா வருவானாடா. கைஸ் போயிட்டு வரோம். இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைச்சா இது வியூஸ் போட்டோம். இதில் இந்த வீடியோவில் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போட்டிருக்கான்னு. அதில் வேறு பார்த்தீங்கன்னா சத்தியபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி இருக்கும் கேப்பு. அந்த வீடியோ உங்களுக்கு போடுற சவுண்டு கீழே விழுந்துட்டார் கைஸ் அவர். சத்தியமா நம்பவே முடியல. இந்த இடத்துல வந்து இத்தனைலாம் இதாகிடுச்சு. நான் போய்ட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி, நீங்கள் பாருங்கள். ஹாய் கைஸ், ஃபேக்ட்ரி விட்டு வெளியே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்களுக்கு இது ஸ்கூல். ஃபேக்ட்ரியில் வராங்கல்ல வேலை செய்கிற பசங்க கைஸ் இங்கே பாருங்கள் படம் என்னென்னமோ எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க கீழே. பார்த்தீங்கன்னா அபண்டன் பிளேஸ் இன்னும் வரைஞ்சி வச்சுருக்காங்க கீழே. சத்தியமாக இடமே ஒரு மாதிரி இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு எழுதுறானுங்க தெரியல. அவங்க வீட்டில் எல்லாம் அக்கா தங்கச்சி இல்லையா அவங்களுக்கெல்லாம்? இவனுங்க என்ற இப்படி சத்தியமா காசு இவ்வளோ கவரா என்னென்ன எழுதக்கூடாதோ அதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஒரு அபண்டான் பிளேஸ் இருந்தால் இப்படி தான் பண்ணுவாங்க சத்தியமா. போரெல்லாம் உடஞ்சி போய் இது வந்த இடம் தான்டா, அதே தான்டா. இது வேறையா? இந்த இடமே வேறங்க. ஃபுல்லாக கரெக்டாக எடுத்துட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஹைவே ரோடு. பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பார்த்தீங்களா கைஸ்? இங்கே பாருங்க கைஸ். கைஸ் வாட் இஸ் இன்னும் மந்திரம் பண்ண மாதிரி எல்லாம் டேய் இங்கே பாருங்க கைஸ்.
கத்தியெல்லாம் போடுறா, கத்தியெல்லாம் இருந்துச்சுங்களா காய்ஸ். அப்போ இங்கே நைட்டெல்லாம் வேற ஏதோ நடக்குது காய்ஸ். இங்கே பாருங்க பேண்ட்டு காய்ஸ். பார்த்தீங்க பேண்ட்டு. பாருங்க பொறுக்கி நாயங்களா இருப்பாங்க. சீரியஸ், இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, போயிடும் மொத்தமே அதான்டா. பாருங்க எல்லாமே இங்க மொத்தமே பார்த்தீங்கன்னா சிகரெட்டு, காஞ்சா. ஆனால் அதான் இவ்வளோ நேரம் நானும் பார்த்துட்டு இருந்தேன். என்ன இவ்வளோ கலையா இருக்கு, இவ்வளோ அழகா எப்படி வரைவானுங்க அப்படின்னு பார்த்தேன். நினச்சா அது வந்து போதை. அதான் அந்த கஞ்சா வந்து ஒரு போதை மாதிரி ஆச்சு எங்களை. பார்த்தீங்களா அதெல்லாம் அது போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை. அதெல்லாம் அது இப்படி தான் அடிப்பாங்க. என்ன கதையோ ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல அது இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணவே கூடாது. இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கெல்லாம். நாய் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் நான் வரைஞ்சிட்டு வரேன் போலீஸ் அப்படின்னு. நாங்கள் ஒன்று எழுதிட்டு போவோம். போலீஸ் எழுதிட்டு போவோம். ஈஓ எஸ் போலீஸ் எழுதிட்டு கிளம்புறோம் காய்ஸ். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம். ஹாய் காய்ஸ், இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். நான் கார்த்தி ப்ரோ, அப்புறம் சக்தி ப்ரோ. ஆனால் இவர் தான் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அடி விழுந்துருச்சு. ஓவரா இதுக்கெல்லாம் அடி கீழே விழுந்து வர இது விட்டடா. இங்கே பாருங்க காய்ஸ், எல்லாமே கஷ்டம். என்ன காய்ஸ் எல்லாம் என்னென்ன வரையக்கூடாது. போதையோட திகா திகா குஜா குஜா நைட்டு போதையோட எல்லாம் குஜாலாக பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடம் தான் இதெல்லாம். அபடான் பிளேஸ்னாலே எவனாச்சும் ஒருத்தன் கூப்பிட்டு வந்து என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிறனால தான் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. சரி ஓகே கேஸ், நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கே பாருங்க கேஸ், மரம் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்செடி எப்படி இன்னமா இருக்கு பாருங்க. கலர் பார்த்தீங்களா மரம் வந்து கார்த்திக்